என்ன காமெடியா இருக்கு. சே, கவுண்டமணி காமெடி அடிச்சுக்க யாருமே இல்லையா? ஆ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. டாஸ் போட்டானுங்களா என்னன்னு வேற தெரியல. அது வேற மாத்தணும். சண்டேனாலே ஒரே ஃபண்டு தான். கையில ஸ்நாக்ஸ் வேற. சே, யாருக்கு கிடைக்கும்? 24 மணி நேரமும் டிவி டிவி டிவி. ஆபீஸ் போறான், வீட்டுக்கு வரான், டிவியை போடுறான், உட்காந்துடுறான். ஒரு வேலையும் வீட்டுல செய்யறது கிடையாது. டேய் ராஜேஷ், டேய் உலாண்டா கூப்பிடுறேன், திரும்படா. என்னம்மா சொல்லுமா. நீயே உட்காரு. நம்ம வடிவேல் என்ன காமெடியா பாரு, செம்மையா இருக்குது. முதல்ல நீ எப்படி வாழ்றன்னு பாரு. அதை வெளியில இருக்கவங்க பார்த்தா இன்னும் செம காமெடியா இருக்கு. என்னம்மா நீ இப்படி பேசுற? நான் உன் புள்ளம்மா. ஏதோ சனி ஞாயிறு லீவ்ல கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலான்னு வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி போட்டு அப்படியே அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இது தப்பா? உடனே உங்களுக்கு கண்ணெல்லாம் கிடுகிடுன்னு ஆடிடுமே. அது இல்லடா, நீ டிவி பாரு, குட்டிக்காரன் அடி, என்ன வேணா பண்ணிட்டு போ, எனக்கு என்ன வந்தது? ஒரு பொண்ணுன்ட்டு நீ கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தில்ல அந்த வீட்டுக்கு, எங்கேயாவது வீட்டுக்குள்ள கிடக்காளா? இங்க பாரு, காலமரம் போனா இன்னும் ஆளக்காலம் இருட்டிருச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன பேசுவாங்க சொல்லு பாப்போம். இதான் மேட்ரா? சே, நானும் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். ஏம்மா அவதான் நேத்தே சொல்லிட்டாலம்மா, இன்னைக்கு ஏதோ அவங்க ஆபீஸ் ஃபங்க்ஷன் பார்ட்டி எல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு மதியா போக்க வந்துருவேன்னு சொன்னல. வேற என்ன திருப்பி திருப்பி நீ அதே பேசிட்டு இருக்க? இவனா வாழ்க்கையில திருந்தியே மாட்டான். கூ கெட்ட குப்பை, நான் அதை சொல்லலை. உன்ட்ட என்ன சொன்னா? காலம்பரம் போட்டு மதியம் வந்துடுவேன், சாப்பிட்டு வந்துருவேன். இப்ப மணி என்ன ஆச்சு? 8 ஆக போகுது, இன்னும் ஆளை காணும். என்ன நினைக்கிறது? போன் பண்ணா ஒரு போன் எடுக்கவும் மாட்டான். ஃபுல்லா ரிங்க போகுது. திடீர்னு பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருது. ஒரு மாமியாக்காரியா நான் என்ன நினைக்கிறேன் நீயே சொல்லு. என்னத்தே என்னாச்சு? தெரு முனை வரையும் உங்க சவுண்டு கேட்க. சண்டையா? என்னது அத்தையா? வாயை கிழிச்சு விடுவோம் பாத்துக்க. இருக்கிற ஒருத்தையா அத்தை அத்தன்னு கூப்பிடுறது மண்டை கண்டெல்லாம் குழம்புது. யார் மணி? வீடு மாதிரி வந்துட்டியோ? ஐயா, இந்த கிளவிக்கு நம்மள அடையாளம் தெரியல போலயே. என்ன சோதனடா இது? ராஜேஷ், உங்களுக்காவது என்ன யாருன்னு தெரியுதா? அடி அடி தொடப்ப கட்டைய. நான் உன்னைய யாரும் தெரியலன்னு இருக்க, வீட்டுக்குள்ள பூந்துட்டு என் மவன பேர் சொல்லி கூப்பிடுறியோ? அடிக்கிற அடியில விளக்கமாடு பிஞ்சு போடும் பாத்துக்க, வெளியே போடி. ஓஹோ, சரியத்தே. உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல, உங்க மவனை சொல்ல சொல்லுங்க. என்ன யாரும் தெரியலன்னு சொல்ல சொல்லுங்க, நான் அப்படியே திரும்பி போயிடுறேன். ஏதோ பிளான் பண்ணிட்டீங்களோ? சும்மா ரதி, எனக்கு தெரியாதா? அம்மா சும்மா விளையாடுறாவ. எம்மோ, நம்ம ரதிமா. ட்ரெஸ் மாத்தினதால உங்களுக்கு அடையாளம் தெரியலையோ? அவ அப்பயே என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. இந்த பேக்ல மாத்து துணி வச்சிருந்தா பாத்துங்க. அங்க பாட்டிக்கு போயிட்டு வேற ட்ரெஸ் மாட்டிக்கிட்டா. திருப்பி வரும்போது அதே ட்ரெஸ் மாத்த மறந்துட்டா போல. வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆக இந்த வீட்டுல இதான் நடக்குது. 2 துணி வச்சிருக்காவ. போகும்போது சாலை கீழெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே நம்ம குடும்ப பொண்ணு மாதிரி போயிட்டு ஆபீஸ் போயிட்ட உடனே இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, அப்படிதானே? எதுக்கு நடிக்கணும் அதுக்கு? என்ன யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் பண்றாவ? கேட்டு சொல்லாதீங்க அத்தே. இது இங்க ஒர்க் பண்ற கல்ச்சர் தே. நான் எப்பவும் நம்ம ஊர் பொண்ணாதான் இருப்பேன். தேவை அதுக்கு ஏத்த மாதிரி அடிக்க வேண்டியதானே. இப்ப என் ட்ரெஸ்ல என்ன குறைய கண்டிட்டியே? நான் எதுவும் பேசலாமா? நான் கிச்சனுக்கு போறேன். சரி, நான் சாப்பாடு செஞ்சிருக்கேன், எல்லாத்துக்கும் சாப்பிட்டுருங்க. இவன் சாப்பிட்டான், நீ மட்டும் தான் சாப்பிடணும். சாப்பிட்டுடு, மறந்துடாத. மிச்சம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிரு, சரியா? ஐயோ, என் அத்தைன்னா அத்தை தான். தேங்க்ஸ் அத்தை. இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்றேன், நான் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன். பாத்தியா, உன் முன்னாடி என்ன சொல்றான்னு பாத்தியா? வரும்போது சாப்பிட்டு வந்துட்டாலாம். இது ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு நடக்கலே. வாரத்துக்கு 3 நாள் இப்படிதான் நடக்கு. வெளியே சாப்பிட்டு வந்துடுறா, நம்ம பொங்கி வச்சதெல்லாம் வேஸ்டா போயிருது. வேஸ்டா போனது கூட பரவாயில்ல. நீ சம்பாதிக்கிற காசு பாதி இவளுக்கே போயிரும் போல. எனக்கு தெரியாது பாத்துங்க. 2 பேரும் வேலைக்கு போகுதுன்னா என்ன? ஒருத்தர் செமிச்சா இன்னொருத்தர் செலவு பண்ணும். இங்க 2 பேரும் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் ரதி. ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இதுக்கப்புறம் வர்ற சீரியல் சூப்பரா இருக்குங்க. நீங்க பாக்குறது இல்லைல்ல, நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கும். வேலையை பாக்குறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. சீரியல் பாக்குற அளவுக்கு எனக்கு டைம் இருந்தா நான் ஏமா இங்க இருக்கிறேன்? ஏய் ராஜேஷ், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கலையா? இல்லம்மா, உட்காருமா. டிவி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போவோம். ஹலோ பூங்கதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேம்மா. எங்க அந்த 7 மணி நாடகம் பாத்தியா? அத வர்ற மருமக சரியான துமுர் பிடிச்சவளா இருக்கால. எங்க அம்மா என்ன பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏம்மா அமைதியா உட்காருமா. அவங்க ஏதோ சீரியலை பத்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. அதுல அந்த மருமக பண்றதெல்லாம் பாத்தியா? அவங்க மாமியாக்காரி கஷ்டப்பட்டு வீட்டுல சமைச்சு வைக்கா. இவ கூட சமைக்கிறது இல்ல. அதை தின்றதுக்கு என்னவா அவளுக்கு? டேனைக்கா ஹோட்டல்ல சாப்பிட்டு காசை கரியாக்குறாங்க. இப்படி எல்லா வீட்லயும் இருக்கதான் செய்யறாங்க. என்ன கன்ஃபார்மா சொல்றேன், உங்க அம்மா என்ன பத்தி தான் பேசுறாங்க. அவ்வளவுதான் மரியாதை பார்த்ததுங்க. நிம்மதியா டிவி கூட பார்க்க விட மாட்டாளுங்க. எம்மோ, நீ அவளை பத்தி தான் பேசுறியோ? சரி, நான் வைக்க அப்புறம் கூப்பிடுறேன். என்ன? ஆமா, எனக்கு வேற வேலையில பத்தியா அவளை பத்தி பேசுறதுக்கு.
போவியாங்கிட்டு அந்த நாடகத்துல அப்படி வருது வேணா இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும் பாரு. ஹலோ சுமதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அந்த 7:30 மணி நாடகம் பாத்தியா? அதுல வர்ற மாமியா கிழவி எப்ப அந்த மருமகளுக்கு என்ன டார்ச்சல் பண்ணும் பாத்தியா? ஒரு 10 பைசா செலவழிக்க கூடாது. சம்பாதிக்கிறது 100 ரூபா சம்பாதிச்சுன்னா அதுல 2 ரூபா செலவு பண்ணாலும் லப லப லபான்னு கத்தும் பாத்தியா? இந்த மாதிரி மாமியா கிழவி இருக்கதான் செய்யுதுன்னு. டேய் ராஜேஷ், உனக்கு மரியாதை இல்லாமா பாத்துக்க. பொண்டாட்டிக்காரி தேவையில்லாம என்ன பத்தி தான் பேசுறா. இதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது. நான் ஆபீஸ்ல ஷிஃப்ட் கேட்டு நான் கிளம்புறேன். நைட் ஷிஃப்ட்டுக்கு போறேன். லீவுனாலும் நான் ஒர்க் பண்ண ரெடி. ஐயோ, இப்பெல்லாம் பண்ணாதீங்க. லீவ் அதுவுமா ஷிஃப்ட் எல்லாம் கேட்டு போகாதீங்க. இனிமேட்டு நானும் அத்தையும் ஒத்துமையா இருப்போம். இப்பெல்லாம் சண்டை போட மாட்டோம். ஆமாண்டா பவனே, இதுக்காகலாம் நீ ஷிஃப்ட் வாங்கிட்டு போகாத. அப்ப எங்க 2 பேருக்கும் போர் அடிக்கும் பாத்தியா? எங்க 2 பேருக்கும் நடுவில் யாராவது இருக்கணும்லே, அப்பதான் அது நல்லா இருக்கும். நீ உடனே இருக்க 2 நாள் நீ வந்து வேலைக்கு போயிட்டு நான் என்ன பண்றது சொல்லு. ஓகே, அப்ப இதை செலிப்ரேட் பண்ண எல்லாரும் டின்னருக்கு வெளியில சாப்பிட போலாம். என்ன சொல்றீங்க? ஐ, ஜாலி ஜாலி ஜாலி, போலாங்க போலாங்க, பார்பிக்யூ நேஷன் போலாங்க. ஆமாண்டா போலாண்டா, நானும் வரேன் சரியா? நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹோட்டல்ல சாப்பிட்றத பத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாரு.